இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த செய்தியை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசு பேதுருவை நோக்கி, நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு. வரிப்பணத்தை குறித்த ஒரு பிரச்சனை உருவாகிறது. அப்பொழுது ஆண்டவர் பேதுருவை கூப்பிட்டு, நாம் அவர்களுக்கு இடரலாக இருக்க வேண்டாம், அதனாலே ஒன்று செய், நீ கடலுக்கு போ, தூண்டில் போடு, மீன் பிடி, அதில் முதலாவது அகப்படுகிற மீனுடைய வாயை திறந்து பார், அதில் வெள்ளிப்பணம் இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு உனக்கும் எனக்கும் கொடு என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, வெள்ளிப்பணம் ஆயத்தமாக இருக்கிறது. அதை எடுத்து கொடுக்க வேண்டியது பேதுருவிடத்தில் கொடுக்கப்பட்ட உத்தரவாதம், பொறுப்பு. இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு தேவையை, ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு விடுதலையை, ஒரு நன்மையை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், விடுதலை ஆயத்தம், நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை ஆயத்தம், நீங்கள் விரும்புகிற காரியம் ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் இருக்கிறது. அதை தான் இங்கே சொல்கிறார். வரிப்பணம் கொடுப்பதற்கு பணம் ஆயத்தம், வெள்ளிப்பணம் ஆயத்தம். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளணுமானா இந்த பேதுரு கடலுக்கு போகணும், தூண்டி போடணும், மீன் கிடைக்கிற வரைக்கும் காத்திருந்து அதை பிடிக்கணும். அந்த வாயை திறந்து பார்த்தா அங்கே வெள்ளிப்பணம் இருக்குது, அதை எடுத்துக்கொண்டு கொடுக்கணும். இதில் என்ன தெரிகிறது? தேவன் அவருடைய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவருக்கும் நன்மையை ஆயத்தமாக வைத்திருக்கிறார். ஆனால் அது சும்மா கிடைக்காது. அதுக்காக நீங்கள் உழைக்கணும், நீங்கள் பிழைக்கணும், நீங்கள் செயல்படணும், நீங்கள் பிரயாசப்படணும். அப்பொழுது தான் அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாழ்க்கையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் என்ன குறைவாக இருக்கிறதே, இந்த காரியம் எனக்கு ஜெயமில்லையே, இந்த காரியத்தில் நான் மேன்மை பார்க்க முடியவில்லையே என்று நீங்கள் சொல்வீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அதை குறித்து நீங்கள் பிரயாசப்பட வேண்டியது, உழைக்க வேண்டியது, நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதை செய்திருக்கிறீங்களா என்று யோசித்து பாருங்கள். இங்கே பேதுரை குறித்து நாம் வாசிக்கிறோம். வெள்ளிப்பணம் ஆசீர்வாதமாக இருக்குது. கடலுக்கு போ என்பது இந்த பரந்த உலகம். இந்த பரந்த உலகத்தில் நீ போய் பிரயாசப்படணும். அதுக்குரிய ஆயத்தம், மீன் பிடிக்கிறவன் தூண்டில் எடுத்துகிட்டு போகணும், அதற்குரிய புழு எடுத்துக்கொண்டு போகணும், இதெல்லாம் ஆயத்தங்கள். இப்படிப்பட்ட ஆயத்தங்களை செய்து நீ ஆயத்தப்படணும். அதை தான் 2 தீமோத்தேயு 2:6 வாசிக்கும்போது, பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான் என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 6:10 உங்கள் அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ள அல்ல. அப்படியானால் உங்களுடைய அன்புள்ள பிரயாசம் அதில் தேவை. அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். நீதிமொழி 31ஆம் அதிகாரத்தில் குணசாலியான ஸ்திரீ என்று 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அதில் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது, தன் வேலை, தன் கடமை பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி அவள் அறிந்திருந்தாள். வேகமாய் 2-3 காரியங்களை நாம் வாசிப்போம். இந்த பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி அவன் இதை செய்திருப்பான், நாம் என்ன செய்யணும்? முதலாவது, நீ போய் தூண்டில் போடுன்னு சொன்னார், வலை போடுன்னு சொல்லலை. வலை போடுன்னு சொன்னால் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கொண்டு போய் 4 பேர் 5 பேர் போய் போட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தூண்டில் போடு. அப்படியானால் தூண்டில் போடுவது என்பது ஒரே ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலை, தனித்து செய்ய வேண்டிய வேலை. அங்கே பார்ட்னர்ஷிப் கிடையாது. நீங்கள் தான் அதை செய்யணும், நீங்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். சீசர் இருக்கும்போது பேதுரு இதை சிறப்பாய் செய்வான் என்று சொல்லி பேதுரை நம்பி ஆண்டவர் அனுப்பினாரே, அதே போல் இந்த தொழில், இந்த குடும்பம், இந்த ஊழியம், இந்த காரியத்தை ஆண்டவர் உங்களை நம்பி தான் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். அதனால் நீங்கள் தான் செய்தாகணும், வேறு யாரையும் சேர்க்க முடியாது. ஏனென்றால் தூண்டி போடுதல் தனித்து செய்கிற வேலை, வலை போட சொல்லலை,
தூண்டில் போடுற வேலை. நீங்கள் தான் அதை செய்து ஆகணும். ஆண்டவர் உங்களை நம்பி அந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். அதை தான் இந்த வேத வசனத்திலே நான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். முடிவு என்ன? தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்டான். அவனுடைய யாக்கோபு என்கிற பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டது. எப்படி நடந்தது? தனித்து போராடினான். அதைத்தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். என்னாகமம் 23:9 வாசிப்பிலானால், கர்த்தருடைய ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனித்து வாசமாயிருப்பார்கள். தனித்து வாசமாயிருப்பார்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அதில் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம், தன்னுடைய மகனை பலி செலுத்தும்படி கர்த்தர் சொல்லுகிறார். வேலைக்காரை கூட்டு கொண்டு கழுதையில் சேனங்கட்டி எடுத்து போகிறான். ஆனால் தூரத்தில் இடத்தை கண்ட உடனே 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் மட்டும் போய் பலி செலுத்தி விட்டு திரும்ப வர்றோம். அது வரைக்கும் வேலைக்காரங்களை கூட்டிகிட்டு போனவன் அங்கே விட்டுட்டான். காரணம், கர்த்தர் சொன்னார், நீ உன்னுடைய மகனை கூட்டு போய் பலி செலுத்து, வேறு யாரும் வரக்கூடாது. அது வரைக்கும் வரலாம், அதனால தான் விட்டுட்டு போகிறான். காரணம், தனித்து செய்ய வேண்டிய ஒரு யுத்தம். ரெண்டாவதாக, மீன் பிடிக்கிறவங்க மிதப்பு கட்டையில் கவனமாக இருப்பாங்க. அது மிக முக்கியம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். யார்? தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன். மீன் பிடிக்கிறவனுக்கு மிக கவனம் இருக்க வேண்டிய இடம் தூண்டில் இருக்கிற மிதப்பு கட்டை. எப்போ அந்த மீன் கடிக்கவும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மிதப்பு கட்டைக்கு மேலே அவன் கவனம் உள்ளவனாக இருக்கிறான். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். அப்போ தனித்து போரிடும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள், யுத்தம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பில், அந்த உத்தரவாதத்தில் மிக கவனமாக இருக்கணும். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு, நீ அதனோட ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். கர்த்தர் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்வதில் கவனமாயிரு. அதில் ஒன்று கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்று குறைக்க வேண்டாம். ஏனென்றால் இது ஆண்டோடைய வார்த்தை. அதைத்தான் திருமண வீட்டில் இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்படி செய்தால் தான் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அதே தான் நம்ம வாசிக்கிறோம். உன்னத பாட்டு 5:2, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. அப்படியானால் விழிப்பு, கவனம் இருக்குது என்று சொல்லி அர்த்தம். மத்தேயு 23:23 வாசிக்கும் போது, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இன்றைக்கி அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை, இதை செய்தால் அது மறந்து போகுது, அதை நினைச்சா இது மறந்து போகுது. இங்கே தான் பிரச்சனை. அந்த கருத்து இருக்கும்போது மறந்து போகாது. கருத்து தேவை. அதைத்தான் வாசிக்கிறோம். இனி 3வது, மீன் பிடிக்கிறவன் தூண்டில் போடுறவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, கவனித்து பாருங்கள், தூண்டி பிடிக்க போடும்போது அனாவசியமாக தேவையில்லாமல் பேசக்கூடாது. யாராவது சத்தம் போட்டாங்கன்னா சத்தம் போடாதீங்க, மீன் கலைஞ்சு ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மீன் பிடிக்கிறவன் பேசக்கூடாது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் போது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். ஒருவேளை உலக பிரகாரம் ஆகாத சம்பாஷணை என்பது பல வார்த்தைகள் இருக்கிறது. தேவையில்லாத வார்த்தைகள், வீணான வார்த்தைகள், அவசியமற்ற வார்த்தைகள், சீர்கேடான பேச்சுகள் என்றெல்லாம் நம்ம நிருபத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த தூண்டில் போடுற விஷயத்தில் ஆகாத சம்பாஷணை, தேவையில்லாத வார்த்தை என்பது என்ன என்று சொல்லி நம்ம யோசிக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு தொழில் கொடுத்திருக்கிறார், ஒரு குடும்பம் கொடுத்திருக்கிறார், ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கும் தேவனுக்கும் சில ரகசியங்கள் இருக்கும். தொழில் செய்வங்க சொல்லுவாங்க, இது தொழில் ரகசியம். இப்படிப்பட்ட ரகசியம் வெளியே வரக்கூடாது. அது உங்களோடு தான் இருக்கணும். குடும்பத்தை குறித்த ரகசியம் உங்களோடு தான் இருக்கணும். அது வெளியே வரக்கூடாது. இப்படிப்பட்ட சில காரியங்கள் மிக முக்கியம். வெளியே வந்தால் என்ன நடக்கும்? ஆனால் தான் வாஸ்தவம், மோசம் போகாதிருங்கள், மோசம் நடக்கும், மோசமாயிரும். அப்படி மோசம் ஆகாமல் இருக்கணுமானா தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது. அதனால தான்
பிரசங்கி 5:2 உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. சுருக்கமாக இருப்பதான்னு சொல்லியிருக்கோலையா, நறுக்குன்னு இருக்கட்டும்னு சொல்லலை. சிலர் நறுக்குன்னு பேச பழகிருக்காங்க. அதை தேவன் விரும்பலை. உன் வார்த்தை சுருக்கமாக இருக்கணும் என்பது தான் தேவனுடைய வார்த்தை. எபேசியர் 4:29 நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. இது நல்ல வார்த்தை, இது பிரயோஜனமான வார்த்தை அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ பிரயோஜனம் உண்டாகும்படி அதை ஏற்றுக்கொள்வாங்க, பேசுங்க. ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பேசாதீங்க. அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். யோபு 29ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்து மேல் இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். நன்றாக கவனிங்க. தேவனுடைய ரகசிய செயல் இந்த சரீரமாகிய கூடாரத்து மேல் இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தால். இந்த ரகசியம் என்னை விட்டு வெளியானா என்ன ஆகும்? சர்வ வல்லவர் வெளியே போயிடுவார். சர்வ வல்லவர் வெளியே போன பிறகு நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில், நம்முடைய கையின் பிரயாசம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தொழில் ரகசியம், குடும்ப ரகசியம் வெளியே போகக்கூடாது. ஆனால் தேவையில்லாமல் பேசாத, வீணாக வார்த்தைகளை செலப்பாதீங்க. அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை ஞானமாய் கவனமாய் யார் யார் காத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாயிருப்பார்கள். கடைசியாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது, நல்லா யோசிங்க, ஆண்டவர் பேதுரை கூப்பிட்டு நீ ஆற்றங்கரையில் போய் துண்டில் போடு, குளத்தில் போய் துண்டில் போடு என்று சொல்லலை, கடலில் போய் துண்டில் போடு சொன்னார். ஒருவேளை குளத்தில் ஆற்றங்கரையில் தூண்டி போடுறதா இருந்தால் ஒரு மரம் நிழல் கிடைக்கான்னு பார்த்து அதுலேருந்து போடலாம். இது கடலில் போடணும். கடலில் ஏது மரம், ஏது நிழல்? அப்போ வெயிலில் தான் நிற்கணும். அப்போ அந்த வெயிலின் உஷ்ணத்தை தன் தலையிலே அவன் தாங்கி ஆகணும். இந்த வெயிலின் உஷ்ணத்தை தாங்குவது என்பது மீன் பிடிக்கும் போது ஏற்படுகிற பாடுகளின் அனுபவம், வேதனையின் அனுபவம். உங்களுடைய தொழில் காரியங்களிலே முற்றிலுமான ஒரு ஜெயத்தை நீங்கள் பெறணுமானா அதில் சில பாடுகள் வரத்தான் செய்யும். கடலில் மீன் பிடிக்கும்போது வெயில் எப்படி உஷ்ணத்தை தாங்கணுமோ இதே போல் பாடுகள் வரத்தான் செய்யும். அதை நீங்கள் தான் தாங்கி ஆகணும். வேறு யாரும் தாங்க முடியாது. வேறு யாருக்கு சப்போர்ட்டுகள் எடுக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை, உங்கள் தொழிலில் ஒரு பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் வர்ற பிரச்சனை நீங்கள் தான் தாங்கி ஆகணும். நீங்கள் தான் அதை ஜெயிச்சாகணும். கர்த்தத்தில் கேளுங்க, கர்த்தர் கண்டிப்பாய் அதை ஜெயிப்பதற்கு உங்களுக்கு பலன் கொடுப்பார். எரேமியா 10:19 வாசிக்கிறோம், ஐயோ நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடிதாக இருக்கிறது, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய நோய் என்று எரேமியா சொல்வதை பார்க்கிறோம். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பாடுகள் நீங்கள் தான் சகிச்சு ஆகணும். 119ஆம் சங்கீதம் 67ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர் சொல்கிறார், நான் உபத்திரப்படும் முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். 71 அவர் சொல்கிறார், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அப்படியானால் பாடுகள் நமக்கு தேவை, உபத்திரவங்கள் நமக்கு தேவை. அதை தாங்கிதான் நாம் செயல்பட வேண்டும். சூரியனுடைய வெப்பத்தை அவன் தாங்கினாதான் மீன் பிடிக்க முடியும். எவ்வளோ நேரம் பொறுக்கிறது? மீன் கிடைக்கிற வரை. அப்படியானால் பொறுமை தேவை, நிதானம் தேவை, அமைதல் தேவை. 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த வார்த்தை நிறைவேறுகிற வரை, அதாவது மீன் கிடைக்கிற வரை நீங்கள் நின்று தான் ஆகணும். வெள்ளிப்பணம் ஆயத்தம், அதை பெற்றுக்கொள்வதற்கு பேதுரு பிரயாசப்படணும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற நன்மை ஆயத்தம், ஆனால் நீங்கள் பிரயாசப்படணும். அதுதான் நம்ம இதில் வாசித்தோம். தனித்து நீங்கள் செய்ய வேண்டிய யுத்தம்தான் தூண்டில் போடுதல் என்பது. மிதப்பு கட்டைக்கு மேலே உங்களுடைய கவனம் மிக முக்கியமாக இருக்கணும். அதே போல் அனாவசியமான தேவையில்லாத வார்த்தை வரக்கூடாது, ரகசியம் வெளியே போகக்கூடாது. உஷ்ணத்தை பாடுகளை தாங்கித்தான் ஆகணும். அதுக்கு இன்னொரு ஆளை கேட்க முடியாது, நீங்கள் தான் அதை தாங்கித்தான் ஆகணும். பேதுரு அந்த உஷ்ணத்தை தாங்கினதுனால்தான் மீன் பிடிச்சான், வெள்ளிப்பணம் கிடைச்சது, காரியத்தை ஜெயமாக்கினான். அதே போல் நீங்களும் ஜெயமாக்குவதற்கு உங்களுடைய தொழில், குடும்பம், காரியத்தின் வர பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்க. பலனை கர்த்தர்ட்ட கேளுங்க,
நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஆராய்ந்து சிந்தித்து சீர்படுத்தி நன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. அச்சர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikaran@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.